ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு மகாராஷ்டிரியன் ரெசிபி பார்க்க போகிறீங்க. காந்தா போகா. மகாராஷ்டிராவில் வந்து வெங்காயத்தை வந்து காந்தான்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் நமக்கு மார்னிங் எப்படி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இப்போ நம்ம டீ ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே வடை எல்லாம் செஞ்சு அடுக்கி வச்சுருப்பாங்க, பக்கத்தில் டீ போட்டுட்ருப்பாங்க. அதுமாதிரி மகாராஷ்டிரனோட ஒரு மெயின் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா இந்த காந்தா போகா தான். போகாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அவளை தான் போகான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட மெயின் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப குயிக்காக தான் நமக்கு சம்டைம்ஸ் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு இட்லி தோசைலாம் பண்ணுறதுக்கு மாவு இருக்காது. இன்னொன்று புதுசாக சமையல் கற்றுக்குறவங்க கூட செஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ புதுசாக சமையல் கற்றுக்குறவங்க கூட இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ஈவன் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதாவது பாம்பே அந்த பக்கம்லாம் போயிருந்தீங்க, மகாராஷ்டிராவுக்கு போயிருந்தவங்களுக்குலாம் தெரியும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அப்படி ஃபுல்லாக போகா செஞ்சு அப்படி பரப்பி வச்சுருப்பாங்க. ஸோ மார்னிங் அவசர அவசரமாக ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் ஒரு கப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரெடிஷனில் அது ஒரு இதாக இருக்குது. ஸோ அந்த காந்தா போகா தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காந்தா போகாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதல் முக்கியமான பொருள் வந்து இந்த மாதிரி திக் அவல் எடுத்து நல்லா 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இப்படி உதிரியாக இருக்கணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு சீரகம், 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் கூட சேர்த்துக்கணும், கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்ததாக இது காந்தே போகங்கிறதுனால வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய் இப்படி சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சேர்த்துக்க போகிறோம் கடைசியாக. இது கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த வேர்க்கடலையே வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். வறுத்து எடுத்தாச்சு, ஓரமாக வச்சிடலாம். இதை மீதி இருக்கிற எண்ணெயில் சீரகம் தாளிச்சிடுறோம். கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கட் பண்ணி வச்ச மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணும், பச்சை வாசனை இல்லாமல். அடுத்ததாக கொஞ்சம் உப்பும் சுகரும் சேர்த்துக்கிறோம். எல்லாம் வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம கழுவி வடித்து எடுத்து வச்ச இந்த திக்கு போகா, அதாவது அவலை சேர்த்துட்றோம். இதோட நல்லா கட்டி இல்லாமல் உதிரியாக கலந்து விடுங்க. நம்மளோட போகா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துடலாம். கொத்தமல்லியில் தூவிடுங்க. கடைசியாக லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியான மகாராஷ்டிரியன் பிரேக்ஃபாஸ்ட் காந்தே போகா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்டியான ஒரு ரெசிபி.